Hello all. Myself Rajeshri. I am studying BSc Horns Agriculture at AC and RA Gilikulam. Today we are going to discuss about the topic World Trade Organization. அதாவது உலக வர்த்தக மையம். So what is World Trade Organization? The World Trade Organization is the only global organization dealing with the rule of trade between nations. அதாவது global organizationனா அது எந்த countries அண்டர்லேயும் இது வராது. குளோபலாக செயல்படுற ஒரு ஆர்கனைசேஷன். அட் இட் ஹார்ட்ஸ் ஆர் த WTO agreements negotiated and signed by the bulk of the world's trading nation and ratified in their parliaments. The goal is to help the producers of goods and services, exporters and importers conduct their business. அதாவது WTO ஸ்மூத்தாக ட்ரேட் நடக்கிறதுக்காக நிறைய அக்ரிமெண்ட்ஸை அது க்ரியேட் பண்ணும். தென் இட் வாஸ் நெகோஷியேட்டட் அமாங் த மெம்பர் ஸ்டேட்ஸு. அதாச்சும் WTOவில் இருக்கிற மெம்பர் ஸ்டேட்டுக்கு இடையில் அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி கலந்துரையாடி அவங்க அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதை WTOவோட பார்லிமெண்ட்டில் ஒரு பாலிசி இல்லை வேறு ஒரு பாலிசியாக கொண்டு வருவாங்க. அதுதான். தென் WTO was first founded in 1st January 1995. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஃப்ரம் 1948 to 1994 GATT அப்படிங்கிறது தான் ட்ரேட் ஆர்கனைசேஷனாக இருந்தது. அதாவது ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டெரிஃப். தென் GATT தான் ரீநேம்ட் அஸ் WTO from 1995. Main difference between GATT and WTO was GATT only make rules and regulation for the goods, where WTO makes rules and regulation for goods, services as well as intellectual property. So according to the last data, the membership of the WTO is 164 member state. It was created by Arke round negotiation. The headquarters of WTO is located at Geneva, Switzerland. The picture you are seeing is the headquarters located at Geneva. So, what is the main object for creating the WTO? First, they arrange the implementation, administration and operations of trade agreement. அதாவது ட்ரேட் அதாச்சும் நேஷ்னலுக்கு இடையில ட்ரேட் நடக்கிறதுக்காக அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டுச்சு. தென் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸு. ட்ரேட் பெரிய ஒரு ப்ராசஸ். அது நேஷனுக்கு இடையில் நடக்கும்போது டிஸ்பியூட்ஸ் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே செட்டில் பண்ணணும். தென் ட்ரேட் relation is issue deals with under the agreement. அந்த disputes அந்த issues எல்லாமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். அதாச்சும் அக்ரிமெண்ட் மூலமாக ஹேண்டில் பண்ணணும். தென் டு ப்ரொவைட் த ஃப்ரேம்ஒர்க் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் த ரிசல்ட் அரைசிங் அவுட் ஆஃப் த டெலிபரேஷன் விச் டேக்கன் பிளேஸ் இன் த மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ் லெவல். அதாவது மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ் லெவல் அப்படிங்கிறது WTOவோட ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர். ஃபாலோயிங் ஸ்லைட்ஸில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் கண்ட்ரீஸ் ட்ரேடில் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறத எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிலிருந்து ரிசல்ட்டு அண்ட் அதற்கான சொல்யூஷன் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதற்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டுச்சு. தென் டு மேனேஜ் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்சி த ட்ரேட் பாலிசி ரிவ்யூ மெக்கானிசம். அதாவது என்ன தான் ட்ரேட் பாலிசி கொண்டு வந்தாலோ அது எஃபெக்டிவாக அண்ட் எஃபிஷியன்சியாக அது யூட்டிலைஸ் ஆகுதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். தென் டு கிரியேட் மோர் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் த நேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமிக். ஸோ தென் what is the main functions of the WTO? As we see in the last slide, அட்மினிஸ்ட்ரேட்டிங் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸு. அதாவது ட்ரேட் ஸ்மூத்தாக நடக்கணும். கண்ட்ரீஸ்க்கு இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எக்கனாமிக்கை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாமே நடக்கணும். அதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிங் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை அது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது. தென் ஃபோரம் ஃபார் ட்ரேட் நெகோஷியேஷன். அதாச்சும் க்ரியேட் பண்ண எல்லா அக்ரிமெண்ட்ஸையும் நெகோஷியேட் பண்ணதுக்காக அதாச்சும் மெம்பர் கண்ட்ரிஸ் கூட நெகோஷியேட் பண்ணதுக்காக ஒரு ஃபோரமை இது அமைச்சு கொடுக்குது. தென் ஹேண்டிலிங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது ட்ரேட் நடக்கும் போது ஏற்படுற டிஸ்பியூட்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக ஹேண்டில்
தென் வந்து மானிட்டரிங் நேஷ்னல் ட்ரேட் பாலிசி, அதாவது ட்ரேட் வந்து ஸ்மூத்தாக நடக்கிறதுக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ண எல்லா பாலிசிஸும் வந்து கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணும். தென் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் நான் டெவலப்டு கண்ட்ரீஸ், அந்த கண்ட்ரீஸில் எல்லாமே எக்கனாமிக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்காக டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் எல்லாத்தையும் இது வந்து ப்ரொவைட் பண்ணும். தென் கோஆப்ரேஷன் வித் அதர் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ். Then let me see about that principles of WTO. The basic principle of WTO, trade without discrimination, அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத ட்ரேடு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், ட்ரீட்டிங் அதர் பீப்புள் ஈக்குவலி, அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் நான் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அந்த மாதிரி எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் ட்ரேடிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. தென் வந்து நேஷ்னல் ட்ரீட்மெண்ட், ட்ரீட்டிங் ஃபாரினர்ஸ் அண்ட் லோக்கல்ஸ் ஈக்குவலி, அதாவது ஃபாரின் ப்ராடக்ட், அதாவது இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டு, தென் வந்து நம்ம லோக்கல் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேமாக ட்ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஷாப் போனாலே இப்போ டாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ண டாய்ஸும் நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண டாய்ஸும் எல்லாமே வந்து சேமாக தான் வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். தென் வந்து ஃப்ரீ ட்ரேடு, கிராஜுவலி த்ரோ நெகோஷியேஷன், அதாவது கிராஜுவலாக நெகோஷியேஷன் மூலமாக நேஷன்ஸ்க்கு இடையில் ஃப்ரீ ட்ரேட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இது வந்து என்ன அப்படின்னா எக்கனாமிக்கை வந்து இன்டைரக்டாக டெவலப் பண்ணுற ஒரு கீ தான். தென் வந்து ப்ரிடிக்டபிலிட்டி த்ரோ பைண்டிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, ப்ரிடிக்டபிலிட்டி இருக்கணும், அதாவது எக்கனாமிக்கில் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் வரும், அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி. தென் ப்ரொமோட்டிங் ஃபேர் காம்படிஷன் பிட்வீன் நேஷன், திஸ் ஆல்சோ வில் என்கரேஜ் த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக். தென் என்கரேஜிங் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம். Then structure of WTO. First is Minister Conference. Minister Conference is the one of the major conference of WTO. 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இதில் ஹை அத்தாரிட்டிஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி டிசிஷன் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் பாலிசிஸ் எல்லாமே வந்து மேக் பண்ணுவாங்க. தென் வந்து ஜெனரல் கவுன்சிலிங்கில் வந்து ஒவ்வொரு நேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து 2 பிரான்ச்சஸாக இருக்கும், அதாவது டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வர ரெப்ரசன்டேட்டிவ் மற்ற நேஷன் கூட இருக்க டிஸ்பியூட்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சொல்லி அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. தென் ட்ரேட் பாலிசி ரிசீவ் பாடி, அதாவது அவங்கவுங்க நேஷனில் WTO க்ரியேட் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் ஆன் பாலிசிஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, அதனால் யூசஸ் என்ன, இல்லை அதில் என்னென்ன சேஞ்சஸ் வேணும், அந்த மாதிரி இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. தென் வந்து ஜெனரல் கவுன்சில் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் அஸ் த கமிட்டி ஆன் T&A and T&D, Goods Council, Intellectual Property Council, Service Council. Then we see about that TRIPS and TRIPS of WTO. ஸோ WTO வந்து நிறைய அக்ரிமெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதில் 2 இம்பார்ட்டன்ட் வந்து TRIPS அண்ட் TRIPS. ஃபஸ்ட்டு வந்து TRIPS, அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர். TRIPS refers to certain condition or restriction imposed by a government in respect of foreign investment in the country. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியோட கவர்மெண்ட்டும் வந்து ஃபாரின் இம்போர்ட்டர்ஸ்க்கு, அதாச்சும் இம்போர்ட்டுக்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் வந்து கண்டிஷன் எல்லாமே வந்து போட்டிருக்கும். ஸோ WTO என்ன பண்ணுது அப்படின்னா இந்த TRIPS முக்கியமாக அந்த கண்டிஷன் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. தென் வந்து அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், TRIPS. It is an international agreement administered by the World Trade Organization that set down minimum standards for many forms of intellectual property. Regulation as applied to nations of other WTO members. அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சச்சஸ், அதாச்சும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா இன்விசிபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது மியூசிக்கு,
அந்த மாதிரி இன்விசிபிளாக இருக்கிற டிசைன்ஸு அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து காப்பிரைட் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒவ்வொரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கும் இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ மற்ற நேஷன் வந்து ட்ரேட் பண்ணும்போது இந்த காப்பிரைட் அப்படிங்கிறத முக்கியமாக வந்து எல்லாமே வந்து முக்கிய பார்ட்டாக வந்து எடுத்துக்கணும். தென் வந்து ரெவலன்ஸ் ஆஃப் WTO. த சிஸ்டம் ஹெல்ப் ப்ரொமோட் பீஸ். அதாவது ட்ரேடில் வந்து பீஸாக, அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக ட்ரேட் நடக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. தென் த சிஸ்டம் அலோஸ் டிஸ்பியூட்ஸ் டு பி ஹேண்டில் கன்ஸ்ட்ரக்டிவ்லி. டிஸ்பியூட்ஸ் வந்து என்னதான் வந்து டிஸ்பியூட்ஸ் வந்தாலோ அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்லி, அதாச்சும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி யூஸ்வலான சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இது வந்து பண்ணுது. தென் வந்து a system based on rules rather than power makes life easier for all. நேஷன்ஸ்க்கு இடையில வந்து ட்ரேட் நடக்கனால எக்கனாமிக்காக வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் டெவலப் ஆவாங்க. இட்ஸ் மேக்ஸ் த லைஃப் ஈஸியாக. தென் ஃப்ரீ ட்ரேட் கட்ஸ் த காஸ்ட் ஆஃப் லிவிங். ஃப்ரீ ட்ரேட்ஸ் ஆல்சோ த main key for the improvement of economic. It gives consumer more choice and a broader range of quality to choose from. Export and import நடக்கிறனால சாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்னால நம்மளுக்கு இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வந்து நம்மளோட லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சாய்ஸ் வந்து நம்மளுக்கு வெரைட்டிஸாக இருக்குது. ட்ரேட் ரேசஸ் இன்கம். ட்ரேட் பண்ணும்போது அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட இன்கம் வந்து ஜாஸ்தியாகுது. ஏன்னா உள்ளூரில் மட்டும் அவங்க வந்து விற்பனை செய்யாமல் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ் கூட வந்து ட்ரேட் பண்ணும்போது அவங்களோட இன்கம் லெவல் ரைஸ் ஆகுது. ட்ரேட் ஸ்டிமுலேட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் தட் கேன் பி குட் நியூஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். The basic principle makes the system economically more efficient. They cut costs. Thank you all.